பதில் சொல் ஊது. யாரை தேவா ஊது பாரு. இல்லம்மா சொல்லாத. அடே ஒரு நல்ல வாடகை. கவுச்சி நாத்தரிக்கு நெஞ்சி கொண்டு போட்டியா? அது வேற போடுமா? அது குழம்பு எப்படி சமைக்கிறது? மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மாயாத்தூள போடு. சமைக்கிறோம், நல்லா சாப்பிடுறோம். வாங்க சாப்பிடலாம். பூனைக்கு தான் சாப்பாடு வச்சு கொள்ளுங்கப்பா. ஒன்றும் இல்லைம்மா. இன்னைக்கு நான் சமைச்சு கொடுக்கறத அவ சாப்பிட்டு என்ன சொல்ல போறான்? அப்பா அப்பா நான் செட்டேன். சரியா இருக்குங்க. கதவு திறந்து வச்சு என்ன பண்றாரு? எங்கேதான் போயிட்டான் தெரியலையே. வாழ்க்கையில் இன்னும் தண்ணியே அடிக்க கூடாதுப்பா. எங்கேதான் போனான்னு தெரியலப்பா. ஐயோ தண்ணி வச்சுட்டு வந்தது தெரிஞ்சா என்னை காரி காரி துப்புவாளே. நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. கொய்யால ஏற்றிங்கன்னா வாழ வராதுங்குவாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? கண்டுபிடிச்சிருவாரோ பெருசா எதுவும் தெரியல. நல்ல சரக்கா இருக்கும் கொண்டு மா கதவு தொந்தா இருக்கு. என்ன பண்றாமா? மா 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 என்னமாச்சு? கனகனன்னு இருக்கு, காய்ச்சல் அடிக்குது. ஐயோ என்னயா பண்ற? தலையை அனுப்பி விடுறேன். சனி தலை இல்ல நாயே, தலைவாணி. அச்சோ தலைவாணியா? என்ன ஒன்றும் இல்லைம்மா. என் ராணிக்கு என்ன ஆச்சு? ஏன் உடம்பு தெரியல? என்னமாச்சு உனக்கு? நடிப்பை மெயின்டைன் பண்றேன் பாரு. எனக்கு தலைவாணியவா அமுக்கணும்னு நான் ரேசிக்கணுமா? அது நான் காலுக்கு வச்சிருக்க தலைவாணி. என்னம்மா இருக்கிறது 4 தலைவாணி தூக்கி இருக்கிற சொல்லிட்டுனா என்ன பண்றது? காலுக்கு உடஞ்சிருது கனகனன்னு. சரிம்மா சரிம்மா. என்னையா கணச்சுக்கிட்டு? ஒன்றும் இல்லைம்மா. ஆமா உடம்பு அமுக்கி விட்டுமா. தையல் எங்க இருக்குன்னு சொல்லி தலையை தேய்ச்சி விடுவேன். வாங்க துப்புல போற வாக்கி வந்துட்ட மணி ஆட்டிக்கிட்டு. கண்ணெல்லாம் சொருகுது வழியில இருக்கு. பகுதிட்டாக்காவது அதே இங்கே வாங்கி வச்சிருக்கு. அவன் வீட்டுக்கார திட்டு வரான். சரிம்மா ரொம்ப உடம்பு சரியில்லையாம்மா? கனத்து வருதுங்க, அனத்துதுங்க. அனத்துதா? 100 டிகிரிக்கு மேல இருக்கு. என்னது? காய்ச்சல், கண்ணே திறக்க முடியும். கொரோனா இருக்க போதுமா? கொரோனாலாம் சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்க. சரி போனாலும் சந்தோஷமாச்சு. அம்புட்ட ஆசை. டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. என்னங்க? ஒன்றும் இல்லைம்மா. கொரோனா வரக்கூடாதுன்னு கிளம்பிட்டு வேண்டாம்மா. நீ என்ன இவ்வளவு நேரம் என்ன கணச்சுக்கிட்டே இருக்கு காலுக்கிட்ட? அந்த போன் வேற வந்துச்சுமா, யாரும் தெரியலையே. என்னயா நியூ இயர்ல இருந்தே ஒரு மார்க்கமா தெரியல, என்னன்னு தெரியல. சரி பாத்துக்க. நான் இப்போ உனக்காக என்னென்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடு. கஞ்சி மட்டும் இல்ல, உனக்கு எல்லாமே வச்சு தரேன். சரியா? சரிம்மா பாத்துக்க. எங்க போற? எங்க வரேன்? நான் வரேன். குட்டி லைட் ஆஃப் பண்ணிட்டு மாதிரியே ஆஃப் பண்ணி வச்சிடல குட்டி. கடவுள் எனக்கு வந்து ஒரு உதவி செஞ்சிருக்கான்ப்பா. தண்ணி வச்சுக்கு மறைக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வச்சுருக்கு. இன்னைக்குதான்க்கா. இன்னைக்கு எப்படியாவது அவருக்கு சமைச்சிட்டு செம்மையா செய்யணும். என்னடா நம்ம இது நம்மளுக்கு எவ்வளோ நாள் தான் சமைச்சு கொடுப்பா. அதுக்கு வரைக்கும் சமைச்சு கொடுத்ததே இல்லை. இன்னைக்கு யூடியூப்பை பார்த்தது சமைச்சிட்டு செம்மையா இன்னைக்கு தரேன்ப்பா. எழுத எங்கே வச்சிருக்கானே தெரியாது. ஃபஸ்ட்டு என்ன எடுக்கலாம்? தட்டு ஒன்று எடுக்கலாம். அறிவு கிட்ட முண்டா எப்படியாடா பண்றது? வேமா கிளீன் பண்றா. என்ன செய்யலாம்?
புதினா சட்னி அரைச்சி கருவேப்பிலை துவையில பண்ணிடலாமா? அது கிச்சனுக்குள்ள முன்ன வந்திருந்தா தெரியும். திடுப்புன்னு வந்து இறங்கிருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பார்த்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிடுவாங்கப்பா. நல்ல வேலை இந்த சாக்கெட் வச்சு காட்டி வேண்டியதான். சாக்கெட்டை பிடிச்சிருக்கோம். நானே இப்பதான் சமைச்சிட்டு இருக்கப்பா. சில்ட்ரன் ஒரு வரைக்கு ஜாக்கெட் தந்துருப்பாங்க இருக்கு. அது கூட நல்ல ஜாக்கெட்டாக தந்தாண்ணா, அது ஒரு ரூபாய்க்கு காசு தானே. ஐயோ தண்ணி வச்சதுக்கு அதுக்கு இந்த ஜாக்கெட் போட்டதுக்கு வாங்கி வர மாதிரியே இருக்கே. தரப்பா கட்டிடலாம். இன்னைக்கு ஒரு புடி வாங்க சாப்பிடலாம். பாசக்கார பையில விட்டுட்டு சாப்பிடவே மாட்டீங்களா? நானே பேசி நானே கத்தி நானே சமைச்சு சாப்பிட போறேன். ஐயோ கல்வு மறந்துட்டேன், செய்து தொடச்சிட்டோம். நம்ம தான் சாப்பிட போறோம். கத்தி கழுவுலையே. தக்காளியா என்ன உள்ள கிடந்தது அறுக்கவே மாட்டேங்குது. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. ஃப்ரிட்ஜுக்குள்ள சிக்கன் இருக்கு. சிக்கன் சமைச்சு கொடுத்தா சாப்பிட மட்டும் தான் தெரியும், நம்மளுக்கு செய்ய தெரியாது. ஆனால் கழுவி தான் வச்சிருக்கா, அது ஒரு வேலை மிச்சம். தக்காளி இருக்கு, வெங்காயம் இருக்கு. சின்ன வெங்காயம் நல்லது தான், ஆண்மைக்கு நல்லது. சின்ன வெங்காயம் நல்ல விஷயம் தான். உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். வேற என்ன செய்யலாம்? இதில் கருவேப்பிலை போடுவாங்களா, கொத்தமல்லி போடுவாங்களா, என்ன அளவு போடுவாங்க தெரியலையே. ஃபோன் அங்கே வச்சுருந்தாலே யூடியூப்பை பார்த்து ஏதாவது செஞ்சிடலாம்னு பேசுகிறாங்க. ஓகே, யூடியூப்பை திறந்தாங்களா வாங்க சமைக்கலாம், வாங்க பழகலாம் அந்த மாதிரி எதையோ ஒன்று கூட பண்ணுறாங்களே. இவருக்கு இதான் வேலை. அது மாதிரி பண்ண வேண்டியதான். சரி ஓகே, வெங்காயத்தை வச்சுக்கலாம். இந்த வெங்காயத்தை எவ்வளோ மிஷின் வருது. இந்த வெங்காயத்தை உரிக்க ஒரு மிஷின் வருதா? காலங்காலமாக அந்த இதை பொம்பளைங்க வெங்காயத்தை வச்சு தானே கஷ்டப்படுதுங்க. இதுக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு. என்னது சோறாக்குறது கூட மிஷின் வந்துச்சுப்பா. ஆனால் அந்த வெங்காயம் உரிக்கிறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்க ஒரு துப்பு இருக்கா? இன்னைக்கு ஒரு புடி ஒன்றும் இல்லைம்மா, சும்மா அந்த வில்லேஜ் இருந்துல வீடியோ போடலையா, அதுதான் ஏதோ பார்த்துட்டு இருக்கேம்மா. நீயும் பார்த்துக்க. அது சுத்தனி தான் வச்சிருக்கேன், கவலைப்படாத. உனக்காக சுத்தனிய செஞ்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் பேசினாலே காலை இருந்தே தண்ணி வச்சது வேற கேட்டுக்குமா? தெரிஞ்ச காது தண்ணிய பாம்பு காதா இருக்கே. இன்னைக்கு ஒரு புடியே சமைக்கிறோம், நல்லா சாப்பிடுறோம். வாங்க சாப்பிடலாம். பூனைக்கு தான் சாப்பாடு வச்சு கொள்ளுங்கப்பா. ஒன்றும் இல்லைம்மா. என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு சட்டி இருக்கு, கழுவி தான் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பு வச்சு கொடுத்தோம். என்ன வேணும்? பிடிச்ச தண்ணி கறி எடுக்கலாம். எங்கே வச்சுக்கான்னு தெரிஞ்சு தண்ணி எடுத்தா ஓகே. சரி வச்சு அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சு சுத்தவே ஆயின் போட்டுட்டு இது எதுக்கு ஆகிட்டு அப்படியே போட்டுக்கலாம். பாத்திரம் அப்புறம் கழிக்கலாம். எதை எங்கே வச்சுக்கலாம் தெரியலையே. மசாலா இது இருக்குது. வேறு எதுவும் பொருள் வாங்கிலே. மஞ்சத்தூள் இருக்குது, மிளகாத்தூள் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ எங்கேயாவது வச்சதை தேடி கண்டுபிடிச்சா மட்டும்தான். இது என்னது? இது ரவாவா சர்க்கரையான்னு தெரியலையே. சர்க்கரைக்கு போடு வச்சுக்கிறது, கறிக்கு போடுவாங்க தெரியலையே. ஹோட்டல் யாருக்கு தெரிஞ்ச இந்த பால் பவுடர் மாதிரி கூட தெரிய மாட்டுது. அப்பா சரி, இந்த மாதிரி புருஷன் எவளுக்குமே கிடைக்க மாட்டான். இன்னைக்கு நான் சமைச்சு கொடுக்கறத அவ சாப்பிட்டு என்ன சொல்ல போறான்? ரொம்ப நேரமா அடுப்புல வச்சிருக்கும், புகையே காணாம.
பொம்பளைங்க வச்சா மட்டும் உடனே வெந்துருது, நம்ம வச்சா மட்டும் வேகவே மாட்டேங்குது. தண்ணி தனியாவே தான் இருக்கு. அச்சோ, அடுப்பு ஆன் பண்ணணுமா? அந்த வேலை எட்டிக்கு வந்து பார்த்தாளா? அடுப்பு ஆன் பண்ணாம இப்படி டைலாக் வேற பேசிட்டு சமைக்க கூடாதுப்பா. A few minutes later. என்னத்த தக்காளி தனியா வெங்காயம் தனியா எல்லாத்தையும் ஒன்றா எல்லாம் ஒன்றா தான் சாப்பிடுவோம். எல்லாம் ஒன்றா போட்டுப்பா. கருவேப்பிலையா? கருவேப்பிலை லாஸ்ட் அழகா. தட்டுலையே சைடாக எடுத்து போடுறேன். என்னடா கஷ்டப்படுறீங்க? பேட்டரி சல் போட்டு சாராயமே காய்ச்சறோம். 4 வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? இருந்துச்சா? நல்லா வாசம் தான் ஒரு மாதிரியாக வைக்கும். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. நம்ம தானே சாப்பிட போகிறோம். மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. என்னையா எனக்கு திருத்துருவோம் பண்ணி வச்சிருக்க? என்னையா வைக்கிங்க போட்ட? இது எதுக்கியா போ நடுவுட்டுல வந்து பாத்திரம் வச்சு விளையாடுங்க. குழம்பு, சிக்கன் குழம்பு, சிக்கன் சோறு. ஏன் நீ வந்து கிழட்டு வைக்கிறது நல்லா அசிங்கமா தான் வாயில வருது. எதுக்கியா சமைச்ச? தினமும் உடம்பு சரியில்லைன்னா உனக்கு உதவி செய்யணும். இந்த மாதிரி புதுசம் கடைக்க குடுத்து வச்சிருக்கணும்னு அப்ப அந்த எதுக்கு நீ சமைச்ச? எனக்கு சமைக்க தெரியாது. நான் சமைக்காததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன ஹோட்டல் எனக்கு வாங்கி சொல்லலாம் காமிக்கிறீங்க? ஹோட்டல்ல வாங்கி எனக்கு முடியவே இல்லை. என்னது சமைச்சு வச்சிருக்க சட்டியில தோற? இது வந்து சிக்கன்மா. ஃப்ரிட்ஜ்ல வச்சதா? ஐயோ, அது நான் நாய்க்கும் இந்த பூனைக்கும் வச்சேன் சிக்கன்னு. ஐயோ, இவன் என்ன ஜென்மம்? சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. அறிவு கட்டவனே, திருப்பதிக்கு போற 3 நாள் ட்ரிப் என்ன நீங்க கறி ஆக்கி வச்சிருக்காந்துருக்க. இன்னைக்கு என்ன சொன்னேன்? நியூ இயர் முடிஞ்சு எல்லாம் திருப்பதிக்கு தெருவுல போறோம், 4-5ஆம் தேதி போறோம்னு சொல்லி வச்சிருந்தேமா. நீ என்ன இதை பண்ணி வச்சிருக்க? திருப்பதிக்கா போறோம்னு சொன்னோம். எங்க போறோன்னு உன்னை கூட்டிட்டு போய் என்ன சுசலாந்திர உள்ள நினைச்சேன் பொம்பளைங்களோட குடிக்கிறதுக்கு. சிக்கனை சாப்பிடலாம், போறப்ப வேணா பாத்ரூம் குடிச்சுக்கலாமா? முடியல, இல்லாட்டி நான் போறோம் சாம் அடிச்சுக்குவேன். என்ன அழுப்படை இப்படி போட்டு வச்சிருக்க? ஆமா, நீ வேற எது எங்க இருக்குன்னு சமைக்க சொன்னேன். இன்னைக்கு கிளைமேக்ஸ் தாண்டி. என்னமா அடிக்கிற? உனக்காக கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சேன். அந்த பூனைக்கு சாமி கறி வாங்கி வச்சதுதான், அதுக்காக கிண்ணத்துல எடுத்து போடு. அது சொல்லிடுங்களா? பூனைக்கு வாங்கி வச்சது கறி அப்படின்னு எழுதி வச்சியா ஃப்ரிட்ஜ்ல? நீங்க என்ன ஒரு மார்க்கமா பேசுற கிழட்டு பயிரு? பூனைக்கு வாங்கி வச்சா புடுங்கினதுன்னு புடுங்குவாங்களா ஃப்ரிட்ஜ்ல? நானும் இந்த வருஷம் நியூ இயர் வந்து ஒன்ன மாதிரி ரசம் வைக்கிற ரெசல்யூஷனா அதை எடுத்து வச்சிருக்கேன். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, டபுள் மீனிங் பேசக்கூடாதுன்னு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, பயமுறா. அள்ளி தூக்கி பூனைக்கு நாய்க்கு வச்சுட்டா, குளிச்சுட்டு கிளம்பலாம். நாளைக்கு போய்க்கலாம். திருப்பி கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சு ஒரு வாயாவது சாப்பிட்டு போதுமா? டேஸ்ட் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சிருக்கேமா? என்ன கஷ்டப்பட்டு செஞ்சா? ஆறுபடியே தலைகில போட்டு கேசாமத்திலே வெடிச்சு சாவன்னு போட்டு வந்துட்டு அதையும் உன்ட என்ன அமத்தரையா சுடுத்தண்ணி கிடனே எங்கயா? சுடுத்தண்ணி தான் வைக்கிறதுக்கு பதிலா இது சிக்கன் சுடுத்தண்ணி தான் வைக்க சொன்ன. எனக்கு எதுக்கு சோறு ஆக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க? சோத்துல தண்ணி ஊத்து, சூடா இருக்கு சுடுத்தண்ணி. சோறு சுடுத்தண்ணி. இப்ப என்ன உளறிட்டு தெரியுது? என்னதான் நினைச்சிட்டு இருக்க? தப்பிக்க போறேன். அடே, ஒரு நல்ல வாடமா கவுச்சி நாத்தடிக்கு இஞ்சி போட்டு போட்டியா? அது வேற போடணுமா? அது போடாம எப்படி சமைக்கிறது? மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மாயாத்தூள போடு. முடியும் செத்த படுத்த பைத்தியக்காரி ஆக்கிட்டு போயாதாங்க. சோத்த ஆக்குறேன், இதை ஆக்குறேன். சாகில் வேற தின்னு வாங்கி வந்து அது எதுக்கு வாங்க? சில்லறையிலன்னு ₹1 கொடுத்தாங்க. அதுதான் தெரியும். அதான் இத்தி போன சாகில் இந்த கடையில நீங்க வாங்காதமா, நல்லாவே இல்லை. நீ பெரிய அப்படியே நீ ஷாப்பிங் மால்ல கொண்டு போய் மல்லிகை வாங்கி கொடுத்துருவ. நீ ரேஷன் கடைக்க 300 ஒவ்வொரு பிச்சை எடுக்கணும். கெட்ட வார்த்தையா வாயில வருது. நீ இப்ப மரியாதையா இருந்துக்க. வாயை அடைக்க சுடு ஊசுன்னா ஒன்னுட்டோ ஊசு நக்கும். இதை பத்தி வர வந்துருச்சு. எடுத்துட்டு அடிச்சேன். என்ன பாத்துற மாதிரி உருளுது? இல்லம்மா, அது இதுமா
பவர் வேங்க ஆமா இது என்ன மூத்திர நாத்தம் அடிக்குது செய் கர்மா என்ன இப்படி நாறுது? அது மூத்திர வர அடிக்குது. நீயும் கொளறி கொளறி பூனைக்கு வச்சது நாய்க்கு வச்சது கறிய சொல்லிட்டு இருக்க. இப்ப ஊது வா கிஸ் அடிக்கிற மூடு இருக்கு. ஓ மூடு வந்தாலும் கிஸ் அடிப்பியா? நான் டபுள் மீனிங் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். சென்சார் போட்டுருவாங்க. வாயை மூட்டு தயா உன் முட்டை வேற உன் வாய்க்கு கொடுப்பாங்க கிழிஞ்ச வாயா. பதில் சொல் ஊது. யாரை ஏமா ஊது பாரு இல்லம்மா சொல்லாத. ஏமா நீ வேற பிடிச்சிருக்க? சிப்பா அது போய் தரமா சிரிப்பு சிரிப்பா வருதா? ஒரு பக்கம் டான்ஸ் ஒரு பக்கம் குடி என்ன தானே உன போலீஸ் ஏமா நான் குடிக்கவே மாட்டேன் சொன்னதா இல்லையாமா சொன்னா அடுத்த நாள் உன எதுக்கு பசங்க ஏமா குடிய போட்டு மாவு ஆட்டிட்டு இருக்க நீ தான் அன்னைக்கு மாவு அரைச்சது கிழிச்சிட்டியே துப்பு கட்ட உன்னை ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்ல குடும்பம் நடத்தவங்க லாய்க்கு இல்ல குடிச்சிட்டு தானே வந்திருக்க. ஏமா நான் குடிக்கலமா நீ இருக்க வேணாம் செத்துரு. நான் இந்த வருஷம் குடிக்கலமா செத்துரு செத்துரு செத்துட்டே இருக்கியா? வெளியில போயிட்டு இந்த பூனை கறியை தூக்கிட்டு போல அது நீயே தின்னு சாவு.